நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் டாக்குமெண்ட்ரி சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லர் மூலமா நானும் ரவுடி தான் படத்தோட பிஹைண்ட் தி சீன்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அதை உடனடியா ரிமூவ் பண்ணணும், இல்லனா 10 கோடி நஷ்டஈடு தரணும்னு லீகல் நோட்டீஸை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுக்கு அனுப்பியிருந்தாரு. நயன்தாராவும் தனுஷோட இந்த செயலை கண்டிச்சு கடுமையா அவரை தாக்கி ஓபன் லெட்டர் ஒன்ன வெளியிட்டாங்க. இந்த சர்ச்சையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வெளியான இந்த டாக்குமெண்ட்ரியில கிட்டத்தட்ட 24 செகண்ட்ஸ் நானும் ரவுடி தான் படத்தோட பிஹைண்ட் தி சீன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. தனுஷும் இது தொடர்பா நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மேல கோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்காரு. மேலும் இதுக்கு நஷ்டஈடா 1 கோடி கேட்டிருந்தாரு. தவறுகள் நிரூபிக்கப்பட்டா நஷ்டஈடும் அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வழக்கு இப்ப நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கிற நிலையில நயன்தாரா ரொம்ப வெளிப்படையா தனுஷ் கூட ஏற்பட்ட இந்த பிரச்சனையை பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பயப்படுறதுக்கு தப்பு ஒன்னும் பண்ணல, நான் சரியான ஒரு விஷயத்தை தான் பண்றேன், அது மூலமா வந்த தைரியம் தான் இது. சிலர் நாங்க இந்த லெட்டர் விட காரணம் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஹைப் ஏத்த பண்ண பிஆர் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது என்ன பத்தின டாக்குமெண்ட்ரி, இதை நான் படமா பார்க்கல, இதுக்கு இப்படி பண்ண வியூஸ் வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. நாங்க நானும் ரவுடி தான் படம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ண அனுமதி கேட்டோம். தனுஷ் என்ஓசி கொடுக்கல, அது பரவாயில்ல. ஏன் அப்படின்னா அது அவரோட படம், அவரோட இஷ்டம். விக்னேஷ் சிவன் அந்த படத்துல ஒரு பாட்டுல அவர் எழுதின வெறும் 4 வரிகளை யூஸ் பண்ணிக்க மட்டும் பெர்மிஷன் கேட்டோம். அந்த வரிகள் எங்க 2 பேருக்குமே ரொம்பவே முக்கியமான வரிகள். ஆனா அதுக்குமே அனுமதி கொடுக்கப்படல. சரி அப்படின்னு தனுஷ் கிட்டயே நேரடியா பேச பல முறை முயற்சி பண்ணோம். அவருக்கு க்ளோஸா இருக்கிற எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசி பார்த்தோம், எதுவுமே வேலைக்கு ஆகல. நான் இப்படி உதவி கேட்டு மத்தவங்களை தொந்தரவு பண்ணது கிடையாது, அப்படிப்பட்ட ஆளுமே இல்ல. ஆனாலுமே இந்த விஷயத்துக்காக எல்லா முயற்சியும் பண்ண. உண்மையா சொல்லணும்னா தனுஷ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஆனா இந்த 10 வருஷத்துல என்னாச்சு அப்படிங்கிறது தான் தெரியல. சரி, நம்மளே இதை பத்தி நேரடியா பேசி என்ன பிரச்சனை, என்ன கோவம், சுத்தி இருக்கிறவங்க யாராவது எங்களை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்களா, அட்லீஸ்ட் வெளியே எங்கேயாச்சும் பார்த்தா ஹாய் ஹவாரியூன்னு பேசிப்போம், பிரச்சனை சரி பண்ணுவோம்னு நினைச்சுதான் நான் பேச ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் என்ஓசி கொடுக்கலன்னு நானும் ரவுடி தான் படத்துல இருந்து எதுவுமே யூஸ் பண்ணாம டாக்குமெண்ட்ரியை ரீஎடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அவர் பெர்மிஷனே கொடுத்தாலும் அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. பிரச்சனையை சரி செய்யவும் அந்த 4 வரிகளை யூஸ் பண்ண பெர்மிஷன் கேட்டும் தான் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ண. அப்பயுமே பேச வாய்ப்பு கிடைக்காததுனால தான் இப்படி ஓபன் லெட்டர் வெளியிடுற நிலைக்கு தள்ளப்பட்டேன். அந்த டாக்குமெண்ட்ரியில யூஸ் பண்ண ஃபுட்டேஜஸ் எல்லாமே நாங்க எங்களோட போன்ல எடுத்தது. பிஹைண்ட் தி சீன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே இப்போதான் வந்துச்சு. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ். தனுஷோட ஃபேன்ஸ் வெல்விஷர்ஸ்னு எல்லாருமே இந்த சர்ச்சையப்போ எங்களை தாக்கி பேசிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே நிறைய சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைச்சது. நஸ்ரியா, ஸ்ருதி, பார்வதினு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் கேட்கறது சரியான விஷயம்னு தெரியுது. தனுஷ எங்களுக்கும் பிடிக்கும், அவர் மேல மரியாதை இருக்கு. அப்படி ஒரு மரியாதை உள்ள நபர் இப்படி ஒரு விஷயத்த ஏன் பண்ணணும்? இப்படி ஓப்பனா இப்போ பேசாம எப்போ பேச போறோம், இதனால பிரச்சனைகள் வரும்னு பேசாமலே இருந்துட்டா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்போம் அப்படின்னு நயன்தாரா வெளிப்படையா தனுஷோட ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. இந்த காப்பிரைட் இஷ்யூ பத்தி இப்ப கோர்ட்ல விசாரணை போயிட்டு இருக்கு. எந்த தரப்புக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.